இந்த கனியை கொண்டு போய் அந்த எல்லையில வை. மாறிவிடும் இடம். இந்த கனிய உன்னுடைய வீட்டுல வை. எந்த ஆபத்தும் இல்லாம உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்துறேன். அந்த ஃபைல் க்ளோஸ். இந்தா ஆனந்தமடைவாய். கர்மசாமிக்கு கர்மசாமி ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன். அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இல்ல, கண்ணீர் கவலையுமா இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா ஐயா அப்படின்னு ஒரு ஆள் கேட்காரு. யாரது? கல்யாணம் முடிச்சு வச்ச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணீர் கவலையுமா இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறாங்களே. யாருக்குமா? பையன் யாரா இருந்தானே? கல்யாணம் முடிச்சாச்சா? மரமா எங்க இருக்கா? யார் ஊர்ல? அவா ஊர்ல. மகன் எங்க இருக்கான்? கால் விழுத்துவா. அப்பா கிழிச்சு தடியில் போடுங்க. இன்னொருத்தர் கால் விழுத்தா. அழதான் செஞ்சிருக்க. சாமிட்டு உன் மனசு போகல. போலீஸுக்கு போவேன், என்னன்னா கோர்ட்டுக்கு போவேன். உன் மகன் கிழிக்கிறத நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டானா? கால விட்டுருவான். பொம்பளைக்கும் வீராப்பு நிறைய தான். இப்ப அந்த மருமகளை கொண்டு வந்து வீடு சேர்த்தா போதுமா மகளே? அந்த பிள்ளைகளுக்காக அந்த குடும்பத்தை கொண்டு சேர்க்கணும். பக்கத்துல வா. கண்ணை மூடிக்கா. என்னையவே நினைச்சுக்கா. கரைப்பார் கரைப்பார் கணவனை தேடி வருவான். இந்த அப்படி ஒருத்த வேணும்னு தேடி வர வைக்க வெட்டி விட்டு போடு. அடுத்த உத்தரவு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காங்கேயா. நாளைக்கும் மதுரை உத்தரவு இருக்கு. ஏன் கவலைப்படுறேன்? நான் இங்க தானே இருக்கிறேன், உங்க பக்கத்துல தானே இருக்கிறேன். ஏன் வருத்தப்படுறேன்? கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா? பொன்னான இடம் தேடி போகலாமா? கால் ஒன்று பாடா தம்பி. நல்ல நேரம் பிறந்துருச்சு. உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்ததுக்கு தான் உன்னைய கர்மசாமி இங்க வர வச்சு ஒரு கெட்ட போட்டு உன்னைய காப்பாத்தி. இல்லைன்னா அந்த விபத்துல உனக்கும் கூட காயம் ஏற்பட்டிருக்கும், பங்கம் ஏற்பட்டு. இந்த நிலையில் இருந்த ஒரு மாற்றம் இது ஏற்படுவதற்கு என்ன காரணம்? இது இயற்கையின் உபாதை. இதுக்கு யாருடைய தூண்டுதலும் சூழ்நிலைகளும் இல்லை. வீணாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம். உன்னுடைய கல்யாணத்தை வெற்றிகரமா நினைத்தார 2 ஜாதகம் வருது. வர வச்சு ஐஸ்வர்யமாகி தந்தா போதுங்களா? என்னைய கொஞ்சம் பிரார்த்தனை கூட பார்ப்போம். இந்தா
பெண் வசமாயாச்சு, கல்யாணம் கிடைச்சாச்சு. சனி பகவானுடைய காலச்சூழ்நிலை கொஞ்சம் இருக்கும் காரணத்தினால் வீட்டில் கொஞ்சம் விளக்கு போட்டு கும்பிட்டுதான் எல்லாம் வெட்டியா எந்திரம் போயிட வேண்டாம். அடுத்து ஒரு மங்கை என் வீட்டுல கல்யாணம் கேட்டு வந்திருக்கா, காங்கேயத்துல இருக்கு. ஏக்கா உங்களுக்கு காங்கேயமா? பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. காலம் காங்கேயம் பக்கத்து எந்த ஊர்டா? குடிமங்குளம். அது காங்கேயம் பக்கத்துல இருந்தா உடுமலைப்பேட்டை. யாருக்கு காலில் வலி வேதனை, நடக்க முடியலையா? அப்பப்ப வீக்கமும் நரம்பு வலி இருக்கா? அடையாளத்தை கேட்டேன். கால் ஒன்று உன் பையனுக்கு ஏதோ தோஷம் இருக்கா, ஏன் கல்யாணம் நடக்கல அப்படிங்கிறத பத்தி உன் உள்ள குழம்பிக்கிட்டு இருக்கு. அவனுடைய கழுத்தை சுத்தி திருநாகம் கிடக்கு, நாகதோஷம் இருக்கு. அதை தீர்த்து தெளிவடைய வச்சு வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேர் நடத்தி தரேன். என் கடன்களெல்லாம் திறனவிடு. காங்கேயத்திலிருந்து வந்தவருக்கு நீ 2 கேள்வி வச்சிருக்கிய. ஒண்ணு என்னது? கடன் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு கேட்டு வந்தது. வா, நல்ல காலில் விடல, நல்ல காலில் விடல. சும்மா குளிஞ்சு விடுத்தா நான் நம்பிடுவேனா? மனசு சாமிட்டு போக வேண்டாமா? வரலாம். கடன்காரன் கணக்க மாத்தி மாத்தி சொல்லுதானே, சொல்லி உன்னைய மிரட்டுறானே. இல்லைன்னா எனத்தையாவது வித்துட்டு நீ வெளியே ஓடி போயிரு, நான் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி உன்னை குழப்புறானே. காலம் பிறந்து வந்த கதை ஒன்று, நினைத்து நின்ற நிலை ஒன்று, காலதேவன் வாழ்க்கையிலே கலங்கி நின்றாய் நீ இன்று. கொஞ்ச நேரம் கண்ண முடிக்கா, உன் இடத்துக்குள்ள போயிட்டு குதிரை திரும்பல என்னன்னு பாக்கட்டுமா? உங்க எல்லைக்கு தெற்க ஏதோ சமாதி இருக்கா? முன்னோர்கள் சமாதி தோன்றுத, சிவனடியார்களுடைய சமாதி இருக்காங்க. உங்க எல்லையிலிருந்து தென் திசையில ஒரு கோயிலுக்கு ஒரு சமாதி இருக்கு. காலனுத்துவம் உங்களுக்கும் சமாதிக்கும் என்ன தொடர்புன்னு நான் பார்க்கணுமே. கேட்டுருவோம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உன் கணவனுடைய தாத்தன் சிவனடியாராக இருந்து கோயில் சொத்துக்களை தன் பக்கத்திலே திருப்பி அதிலே மனவேதனையும் துயர அலைகளையும் கொடுத்து தூய்மையற்று இருந்தான். அதனுடைய சாபத்தினால் இந்த வம்சவழி இன்று கடனாலும் உறவுகள் இல்லாத பகையாலும் பிரிவுற்று தனி ஒரு அனாதையை போல் இருந்து வேதனை அடைகிறாய். இந்த நிலையில் இருந்து மாற்றித்தாரேன். அதனால குருபீடமாக இருக்கக்கூடிய பசுபதி ஈஸ்வரர் எங்க பாருக்காரு? காங்கேயத்துல பசுபதி ஈஸ்வரர் இருக்காரா? கரூர்ல இருக்காரு. கரூர்ல பசுபதி ஈஸ்வரர் இருக்காரு. அங்க போய் குளிச்சு சாமியை கும்பிட்டு தீர்த்தம் மாட்டிட்டு என்னைய வந்து பார்.
கால் வந்துட்டுவான். அந்த சாபத்தை நீக்கி கடனை தீர்த்து தாரேன், ஓடியா வா. எவ்வளவு தூரம் போயிருக்கு பாத்தியா? அதான் திரும்பி வரலையே, போய்கிட்டே இருக்கன்னு பார்த்தேன். அங்கே ஒரு கருவூர் சித்தருடைய சமாதி இருக்கிறது. அதுலதான் உனக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய நிலை. உன் கடனை தீர்த்துருவேன், உன்னை வெற்றி ஆக்கிடுவேன். சந்தோஷமா இடத்தை வித்துத்தா கருப்பசாமி, கடத்தை தீர்த்துத்தா கருப்பசாமி. முருகா முருகா முருகன் வரார, என்ன காரணம்? பக்கத்துல இருக்காரா? சரி, என்ன களவாண்டு போயிட்டாங்களா? சரி, ஏதோ சிலை இல்லை, ஆனா கோயில் முருகன் கோயில். கால் நோட்டுவா. சிவராம எங்க? அவரை சொந்த வைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டது. உன்னுடைய இடத்துக்குள்ள போய் பார்த்தேன். பிரத்தியாரால் சில தடைகள் இருக்கு, அதை வித்து தந்துருந்தேன். 6 மாத கால அவகாசம் இருக்கு. 3 மாதத்துல வித்துட்டு 6வது மாதத்துக்குள்ள வெட்டியாக்கி ரெஜிஸ்டர் பண்ணி தந்துருந்தேன், கடனை தீர்த்துருந்தேன். வேற என்ன வேணும்? அதுக்கு இன்னும் 90 நாள் இருக்கு. பொறுமையாயிரு, படிப்படியா முன்னேறுவேன். வெற்றி. என்ன இருக்கு? கண்ண மூடு பார்க்கட்டும். பட்டு போயிருமா? சரி, நானே அதை மாற்றி தந்துடுவேன். போ. கர்மசாமிக்கு கோம்பை கோம்பை கோம்பை